ஸோ வாய்ஸ் கேட்குதா? என்னோடய வாய்ஸ் கேட்குதுல்ல? ஓகே, ஒரு ஆள் மட்டும் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அடிப்படை கடமை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா அடிப்படை கடமை. சொல்கிறத டக்கு டக்குன்னு ஸ்பீடாக மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. அடிப்படை கடமைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கீழே ஏரோ மார்க் போட்டுட்டு ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? எந்த இதுலேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்ய அரசியலமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு 1976 அப்போ தான் நடைமுறைக்கு வந்துடுச்சு. அப்போ ஜனவரி 26, 1950 அடிப்படை கடமை நடைமுறைக்கு வந்துச்சான்னு கேட்டால் அப்போ வரல. அப்போ எப்போ வந்துச்சு? 1976 வந்துச்சு. ஸோ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடிப்படை கடமைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அது கீழே ரஷ்யா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, 1976 நடைமுறைக்கு வந்தது. அது கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு அடிப்படை கடமை குறித்து ஆராய 1976 ஆண்டு யாரோட தலைமையில் குழு அமைச்சாங்க? யாரோட தலைமையில் குழு அமைச்சாங்க? சர்தார் ஸ்வரன் சிங். ஓகேவா? அவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு பரிந்துரையில் தான் அடிப்படை கடமையை வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிக்கோங்க, சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அதன் பரிந்துரை அடிப்படையில் 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா? எத்தனாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். யாரோட தலைமை? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1976. எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த திருத்தத்தின் மூலம் புதிய பகுதியும் புதிய சட்டப்பிரிவும் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த திருத்தத்தின் மூலம் புதிய பகுதியும் புதிய சட்டப்பிரிவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு கீழே ஏரோ மார்க் போட்டுட்டு ரெட்டிங்கில் மாற்றிக்கோங்க சொல்கிறத. அரசியலமைப்பின் பகுதி 4A. அரசியலமைப்பின் பகுதி 4A. சட்டப்பிரிவு வந்து 51A. சட்டப்பிரிவு எத்தனை கேட்டிங்கன்னா 51A. அப்போ கேட்கலாம், அடிப்படை கடமை குறித்து கூறும் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா 4A. சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் 51A. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 10 அடிப்படை கடமைகள் என்னென்ன இருந்துச்சுன்றதை எழுதிக்கோங்க. இந்த டிஸ்பிளேலே தெரியும். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எத்தனை இருந்துச்சு? 10 இருந்துச்சு. அப்புறம் தான் லாஸ்ட்டாக 11 வந்து 82வது சட்ட திருத்தம் மூலமாக இது கொண்டு வருவாங்க. டிஸ்பிளேல தெரியுதா? டிஸ்பிளேல தெரியுதா? நாடு, தேசிய கொடி, தேசிய கீதம், அரசியலமைப்பு ஆகியவற்றை மதிக்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தின் உயர் லட்சியங்களை பேண வேண்டும். இந்தியாவின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்காக அழைக்கப்படும் போது சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். மதம், மொழி, பிராந்திய வேறுபாடுகளை தாண்டி சகோதரத்துவ உணர்வை வளர்க்க வேண்டும். இந்தியாவின் பொது பண்பாட்டை, பாரம்பரியத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும். காடுகள், ஏரிகள், விலங்குகள் ஆகிய இயற்கை சூழல்களை பாதுகாக்க வேண்டும். அறிவியல் உணர்வை, மனிதநேய மனப்பான்மை, சீர்திருத்த சிந்தனை வளர்க்க வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். வன்முறையை தவிர்க்க வேண்டும். 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க பெற்றோர் அல்லது பாதுகாவலர் செய்ய வேண்டும். தனிப்பட்ட மற்றும் குழுவாக அடிப்படை கடமைகளை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்திய குடிமக்களினோட அடிப்படை கடமைகள். ஸோ இந்த 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகள் இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 86வது
சட்ட திருத்தம் வந்து எந்த ஆண்டு மேற்கொண்டாங்கன்னா 2002 படி 51A கே ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அதில் தான் இந்த 11வது அடிப்படை கடமையாக அதை வச்சுருப்பாங்க ஓகேவா. இந்த 10வது இது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இது அதாவது அடிப்படை கடமைனா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யா. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு 76. எந்த கமிட்டி அமைச்சாங்க? சர்தார் ஈஸ்வரன் சிங் கமிட்டி, அவர் கமிட்டி அமைச்சாங்க ஓகேவா. அந்த கமிட்டி அமைச்சு 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி அந்த சட்ட திருத்தத்தில் புதுசாக ஒரு பகுதியை உருவாக்கியும் சட்டப்பிரிவு உருவாக்கியும் ஓகேவா. அந்த பகுதி எத்தனாவது பகுதின்னு கேட்டிங்கன்னா 4A. சட்டப்பிரிவு எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 51A ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை இருந்துச்சு? 10 தான் இருந்துச்சு. 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. அப்புறம் 86வது சட்ட திருத்தம் பண்ணி 2022 86வது சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் 51A கே அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை உருவாக்கி 11வது அடிப்படை கடமையாக இந்த 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட இந்த இது வந்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். அப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை கடமை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அவ்வளோதான். இவ்வளோ தான். அடிப்படை கடமையை பற்றி படிக்கணும்னா இந்த பாயிண்ட் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும் ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டினாக அனலைஸ் பண்ணுவோம் அடுத்து ஓகேவா. ஓகேவா. ஓகே சார். இவ்வளோதான். ஓகே சார். இது உங்களுக்கு திரும்ப வீடியோ இதாகும். நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாராவது ரீட் பண்ணுங்கள். தெரியுதா? இதுலயும் அவங்க வந்து ஸ்வரன் சிங் கம்மி வந்து இந்த வரி போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல சார்? இதுலையா மேம்? அது நம்ம அடிப்படை உரிமையில் பார்க்கும்போது அங்கே பார்த்தல மேம். இது வந்து கடமைகளில் தான் பார்க்கணும் ஃபுல்லாக. சரி, கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? ஆடிபிள் சார். அதையோ சொல்லுங்க. கேட்டால் கேட்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு ஆளாக பேசிகிட்டு இருக்கேன். டவுட்டு கேட்குறீங்க, டவுட்டுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எந்த ரிப்ளை இல்லை வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு யாராவது சொல்லுங்கள். சைலண்ட்டாக இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கிறது தெரியல. மேபி எனக்கு எதாவது நெட்வொர்க் எரராக இருக்கும். வாய்ஸ் ஏதாவது கேட்கலன்னா திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு தான் யாராவது ஒரே ஒரு ஆள் நான் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிடுவீங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டினை? கொஞ்சம் ஜூம் பண்ணணும் சார். சார் ரீட் பண்ணிடுவீங்களா? அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கை எதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 4மே வரும். வளங்குன்ற வளர்ச்சி, முன்னெச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்தும் செலவை ஏற்றல், மேற்கூறிய அனைத்தும், இது எல்லாமே வரும். செகண்ட் கொஸ்டின் 84.
அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக. தவறான கூற்றினை கண்டறிக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, வரிகளை செலுத்துதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், தேர்தல்களில் வாக்களித்தல். இதில் எது வந்து தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எதுனா 1 4 ஓகேவா, தேர்தலில் வாக்களித்தல். இது ரெண்டுமே வந்து நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் அந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து தேர்டு கொஸ்டின், அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பிரிவு 51A. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 51A. அறிவியல் மனப்பான்மைனா இன்னொன்று ஜென்ரலாக யா வச்சுக்கிறேன்னா அந்த குழந்தைகள். ஓகேவா, அந்த 6 to 14 அந்த வச்சுக்கோங்க. 6 to 14 வந்தாலும் சட்டப்பிரிவு தான். ஓகேவா. ஸோ அடுத்து 134, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளது? எந்த திருத்தம்னு கேட்டிங்கன்னா, 42வது சட்ட திருத்தமா, 46வது சட்ட திருத்தமா, 71வது சட்ட திருத்தமா, 86வது சட்ட திருத்தமானு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து 42. ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் மூலமாக. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பு எந்த அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டு 4A. ஓகேவா, அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து, அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளின் சரியானவை எவை? அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவை. அடிப்படை கடமைகள் மக்களாட்சி சமநிலைப்படுத்த உதவுகிறது. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியில் சார்ந்த கடமைகளாகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கேள்வி சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானவை எவைன்னு கேட்டிங்கன்னா 2, 3. ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் வந்து சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவை கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்து, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த அமைப்பு? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து, அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியானவை எதுன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் கரெக்டு 1 கரெக்டு, 11வது கடமை 86வது சட்ட திருத்தம் 2 கரெக்டு. ஸோ அடுத்து வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு இருக்குது. இங்கே ஒரு அடிப்படை கடமை, அது வந்து அல்லன்னு வராது, கடமைன்னு வந்து இது 3மே சரி. இப்போ ஆன்சர் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பி தான் ஆன்சர். 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் சரி. 1, 2 எங்கே இருக்குது? சி மட்டும் சரி. ஓகேவா. ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த கட்டாய இராணுவ சேர்க்கை ஆப்ஷன் வந்து டி. ஓகேவா. அதாவது நம்ம வந்து கட்டாயமாக இராணுவத்தில் சேரணும்னு சொல்லி எந்த இதுவுமே இல்லை, எந்த ரூல் இல்லை. ஓகே. அடுத்து, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51 கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா. அதாவது அந்த 14 to 6 to 14 வயது உடைய அந்த குழந்தைகள். ஓகே. அடுத்து, அடிப்படை கடமைகள் பற்றிய பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவின் குறிப்பிடுக. எந்த குழுன்னு கேட்டிங்கன்னா, சரி இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. எந்த குழு, எந்த ஆண்டு, எந்த சட்ட திருத்தம், இதுதான் திரும்ப கேட்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து, அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை கேட்டிருக்காங்க. ஓகேவா. உரிமைகள் அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகளை பற்றி நினைவூட்டதாக இது அமைந்துள்ளதுன்னு கேட்டால் அமைந்துள்ளது. தேச விரோதிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளதுன்னு கேட்டால் அமைந்துள்ளது. ஏன்னா அந்த தேசிய கொடி இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுக்கை மேம்படுத்துமாறு இது அமைந்துள்ளதான்னு கேட்டால் அமைந்துள்ளது. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியதான்னு கேட்டால் இல்லை. அப்போ இது ஆன்சர் 1, 2, 3. ஸோ அடுத்து, அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் கரெக்டு. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் கரெக்ட். அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுதல் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து 3மே. ஸோ அடுத்து, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளை எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் சி. சட்டப்பிரிவு 51ன்றது வந்து இந்த டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து பி. குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எது கூறுதுன்னா, இதான் பார்ட்டு 4A ஆப்ஷன் டி. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 1999. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 51A.
ஆர்டிகல் 51A. ஸோ அடுத்து இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலை வளர்ச்சி பற்றி உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா இது கே வரும். ஓகே, ஹச்சோட கே வரும். அடுத்து 74 அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. உண்மையானவை. ஓகேவா. ஸோ மதம், மொழி மற்றும் பிராந்திய சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். கரெக்டு. ஸோ அடுத்து அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வுகளை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுதல். இது கரெக்டு. நாடுகளுக்கிடையே நியாயமான கௌரவமான உறவை பேணுதல். இது ஃபுல்லாக அடிப்படை கடமையில் வராது. ஓகேவா. ஸோ அடுத்து அதனால தான் 1, 2 சரி. அடுத்து 86வது சட்ட திருத்தம் மூலம். ஓகே. ஸோ இதே கொஸ்டின் ரிப்பீட்டர் கொஸ்டின். ஆப்ஷன் டி. அதாவது அந்த சைல்டு இது பண்ணணும். அந்த 6 to 14 வயசு உடைய குழந்தைகளுக்கான கல்வி உரிமை, அடிப்படை கல்வி உரிமைகள் கொடுக்க வேண்டியது பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட கடமை. அடுத்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா 42வது சட்ட திருத்தம். அடுத்து அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதாவது அடிப்படை கடமைகள் சட்டத்தால் செயல்படுத்த முடியாது. ஓகேவா. ஆப்ஷன் தவறானவை டி. ஓகேவா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமக்களையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை கடமைகள். ஓகேவா. ஸோ ஆன்சர் ஏ, ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்து கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல கேட்டிங்கன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. பொது தேர்தல்கள் வாக்களித்தல். இது வராது. டு vote in public elections. ஸோ இது வராது. ஓகேவா. ஸோ அடுத்து அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஓகேவா. ஸோ கீழ்கண்ட வாக்கியங்கள் கவனிக்கவும். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இது அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். கரெக்டு. அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமக்களின் கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. கரெக்டு. அரசுக்கு வரி செலுத்தும் ஒரு அடிப்படை கடமை ஓகேவா. இது ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்கிறாங்க. இது வராது. ஸோ ஆன்சர் 2, 3 சரி. 2, 3 சரி. 1, 4 தப்பு. ஓகே. அடுத்து 2002இல் 86ஆம் அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிங்கன்னா இதே தான். ஓகேவா. இந்த 6 to 14 வயது உள்ள அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட கடமை. அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா. ஸோ அடுத்து கிளாஸில் யாராவது ரீட் பண்ண சொன்னால் தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் தான் நான் பொறுமையாக சொல்லணும். ஏன்னா அந்த கொஸ்டின் எனக்கு புரியும். நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ரீட் பண்ணுங்கன்னா யாருமே ரீட் பண்ண மாட்டேறீங்க. இல்லை ஏதாவது நெட்வொர்க் சர்வர் ப்ராப்ளம்னா அதையாவது சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. அப்போ இப்படி இருந்தால் நான் இவ்வளோ தான் ஸ்பீடாக தான் வாட்சிட்டு தான் போக முடியும். ஏன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த டாபிக் முடிக்கணுன்றதா டார்கெட் பண்ணி இந்த வீடியோ கால்குலேட் பண்ணுறது. ஆனால் பட் அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம இது பார்ப்போம். அடுத்து முகவுரை பார்த்தாச்சு, அடிப்படை கடமை பார்த்தாச்சு. அடுத்த அடிப்படை உரிமை, குடியுரிமை, இது ரெண்டுமே அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.